பிரைஸ் லார்ட். எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கோம் பாஸ்டர். கிறிஸ்தவர்கள் என்றாலே நமக்கு சில ஜெபங்கள் உண்டு. அதுவும் ஒரு ப்ரேயருக்கு எண்டிங், ஒரு ஜெப கூட்டத்திற்கு எண்டிங், இல்லை ஒரு சர்வீஸ்க்கு எண்டிங்னா நம்ம சொல்கிற ப்ரேயர் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. அப்போ அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அந்த ப்ரேயர் அப்படியே மனப்பாடமாக இருக்கும். இப்போ சங்கீதக்காரன் அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த ஆத்துமாவுக்கு அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப நிறைய இடத்துல பார்க்க முடியுது. நான் ஒரு 2-3 ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம உலக பிரகாரமாக நம்ம ஆத்மாவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா, இல்லை நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கை, வெளிப்புறமான வாழ்க்கை, அதுதான் உலகத்துலேயும் சரி இல்லை கிறிஸ்தவ சமுதாயத்துலேயும் அதுதான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி. நம்ம கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள் கூட வெளிப்புறமாக எல்லாருக்கும் தெரிகிறமான காரியங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் இந்த சங்கீதக்காரர் ஆத்துமாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் சொல்கிற சில வசனங்கள்லாம் இருக்குது பாஸ்டர். அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் எடுத்து வாசிக்கிறேன் பாஸ்டர். அந்த ப்ரேயர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 103 இருக்குது. அதில் அவர் ப்ரைஸ் பண்ணுறாரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்லிட்டு அவர் காடை நம்ம ப்ரைஸ் பண்ணணும், நம்ம முழு இருதயத்தோட ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம். அது ப்ரேயர்னு சொல்றதை விட தன்னுடைய ஆத்துமாட்ட பேசுகிறதான அல்லது ஆத்மாவுக்கு ஞாபகப்படுத்துகிறதான ஒரு காரியமா பார்த்தீங்கன்னா இருக்காது. அது நீங்க சொல்லுவீங்க, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டிஷன் எப்படி இருக்குதுங்கிறத விட அவர் இவ்வளோ நாள் நமக்கு செஞ்ச நன்மைகளை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு சொல்லுவீங்க. அடுத்தது நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற வசனம் சங்கீதம் 142 4வது வசனம், அப்புறம் 107வது வசனம், 143 அப்படின்னு சொல்லி இந்த 2 சங்கீதத்திலையும் உள்ள சில வசனங்களை வாசிக்கிறேன் பாஸ்டர். சங்கீதம் 142 4வது வசனம். அதில் செகண்ட் பார்ட்டில் தான் அந்த ஆத்மாவை குறித்து எழுதியிருக்கு. வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிட்டு என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. நம்ம உலக பிரகாரமாக சொல்லும்போது என்ன யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, என்ன எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்ன கவனிக்க மாட்டேங்கிறீங்க, இதுதான் மனுஷர்கள் இல்லை நம்ம கிறிஸ்தவர்கள்னாலும் சரி அந்த மாதிரி தான் நம்ம வாயிலிருந்து வரோம். இவர் சொல்கிறாரு, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 142:7 அவர் சொல்கிறாரு, என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. 143:8 நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 143:8 என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அதுக்கப்புறம் 143:11 பார்க்கும்போது என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். இவர் ஃபுல்லாகவே அந்த ஸ்பிரிச்சுவல் பார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நம்ம சங்கீதத்தில் பார்க்கும்போது நிறைய இதில் அவர் அந்த ஆத்துமா கிட்ட பேசுறது, அந்த ஆத்துமாவின் காரியங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ அப்படி இல்லை. இப்போ எப்படி அவர் அவ்வளவு ஆத்மாவுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பார்ட், ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்போ எப்படி நம்ம அந்த சைட் போகிறது, இல்லை அதை எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கிறது பாஸ்ட்? எப்படி சரியாக புரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் எப்படி சொன்னீங்க சங்கீதக்காரன் இப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு. சங்கீதக்காரன்ல வேதமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னர் மேன், அதாவது நம்முடைய சோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இப்போ ரட்சிக்கப்பட்ட மனுஷன்ட்டு தான் பார்த்திங்கன்னா வேதம் பேசுகிறது. அவன் வழி விலகி போகும்போது அவன் சீர்பொருந்தும்படியாக அவன்கிட்ட பேசுகிறது. இப்போ ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கும் ஆத்மா உண்டு. அப்போ அவனிடத்துல பேசும்போது அவனை மனம் திரும்புதலுக்கு பார்த்திங்கன்னா அழைக்குது, இந்த தேவன் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக. இப்போ கர்த்தர் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து பேசுகிறாரு, உன்னிடத்துல பேசுகிறேன்,
செவி கொடு அப்படின்னு சொல்றது நம்முடைய ஆத்மாட்ட தான் அவர் பேசுறாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இன்னர் பீயிங் கிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு. அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆவி ஆத்ம சரீரம் நமக்கு காணப்படுது. நமக்கு வந்து சரீரம் வெளியில வந்து நமக்கு அதுதான் வந்து ஒரு விசிபிள் பார்ட் மாத்திரம் கிடையாது. ஆத்மா அதாவது இன்னர் மேனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறதான ஒரு கூடாரம் அப்படின்ட்டு நீங்க பார்க்கலாம். ஆங்கிலம் சொல்றதுன்னா கிளாத் அப்படின்னு சொல்லலாம். ஒரு போர்வை, ஒரு கவர் வந்து அது. அப்போ உள்ளுக்குள்ள காணப்படுகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நாம. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மான்னு சொல்லும்போது ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கறது ஆவி. அப்போ இந்த ஆத்மாவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆத்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறது. சோதிக்கப்படுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா தான் சோதிக்கப்படுகிறது. அப்போ அந்த ஆத்மா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை மேற்கொள்ளணும்னா இதான் மேற்கொள்ளணும். அப்போ நம்முடைய ஆவிக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கணும்னு சொல்றதனுடைய அர்த்தமே தான். அதாவது ஆவியின்படி நீங்கள் நடத்தப்படுவீர்களானால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆத்மா வந்து இந்த ஜென்மஸ்பாவத்தின் காரியங்களை எல்லாம் மேற்கொள்ளுகிறதற்கு பயன்படும். அப்போ இப்படி நீங்கள் பாருங்க, இன்னர் கோர் தான் வந்து ஆவின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆத்மா, ஏன்னா மேன், இன்னர் மேன். நம்ம வெளியில் பார்க்குறது வந்து மாம்ச சரீரமானது, அது அழியக்கூடியதாய் காணப்படுது. அப்போ இந்த ஆத்மாவை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நியாய தீர்ப்புக்கு நிறுத்த போகிறார். அது ரட்சிக்கப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மனுஷனாக பிறக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த புதிய மனுஷன் ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது அவன் குற்றமற்றவனாக ஆண்டவர் முன்னாடி நிற்பான். ரட்சிக்கப்படாத, அவரை ஏற்றுக்கொள்ளாத மனுஷனாக இருந்தால் அவன் வந்து என்ன பண்ணுவான், பழைய மனுஷனாகவே என்ன பண்ணுவான், அவன் ஆண்டவர் முன்னாடி நிற்கும்போது அது குற்றவாளியாக. ஏன்னா வேதம் எப்படி சொல்லுகிறது, நம்முடைய ஆத்மாவை குறித்து பேசும்போது நீதிமான் ஒருவனுமே இல்லை, எல்லாமே விக்கெட் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ அந்த விக்கெட் மனுஷனை வந்து கர்த்தர் ரட்சிக்கும்படியா என்ன பண்றாரு, தன்னை ஒப்பு கொடுக்குறாரு. அவர் ஒப்பு கொடுத்ததான காரியங்கள் தான் நமக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு. நன்மையும் தீமையை நமக்கு முன்பாக வைக்கிறார், ரட்சிப்பையும் மரணத்தையும் நமக்கு முன்பாக வைக்கிறார். அப்போ நாம ரட்சிப்புனா ஜீவனை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம ரட்சிக்கப்படும். அப்போ நீதிமானாக நம்ம மாற்றப்படும். அப்போ ஆண்டவர் பேசினா ஆத்து மட்டும் தான் பேசுறாருன்னு அர்த்தம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்னுடைய கண்ணை பார்த்து என்னை பார்த்து தான் நீங்கள் வந்து பேசுறீங்க, நானும் அப்படி தான் பேசிட்டு இருப்பேன். ஆனால் வந்து நம்ம பேசுறது என்ன அப்படின்னு சொன்னால், நான் பேசுறது உங்களுடைய ஆத்மா கிட்ட தான் ஆக்சுவலாக. ஆனா உங்களுடைய ஆத்மாவை நான் பார்க்க முடியாது. இப்போ நீங்க பேசுறது அப்படிதான். அப்ப ஆண்டவர் பேசுறது என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இப்ப நம்ம ஜீவன் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா சரீரத்தை பார்த்து பேசுறதுல அர்த்தமே கிடையாதுல்ல. அப்ப நம்ம பேசுறது ஜீவன் உள்ள ஒரு மனுஷன்ட்டு நம்ம பேசுறோம் அப்படின்னா அவனுடைய ஆத்மாவை பார்த்து தான் பேசுறோம். ஆனா ஆத்மாவை நம்முடைய நேக்கட் ஐஸ்ல நம்ம பார்க்க முடியல. அப்ப ஆண்டவர் பேசுறது, கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை குறித்து தான். அதாவது இன்னர் மேன், இப்படி எடுத்துக்கோங்களேன். நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்னர் மேன், உள்ளான மனுஷனை பார்த்து பேசப்படுகிற காரியம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நம்ம பிசிக்கல் வேர்ல்டுல வாழ்கிறோம், நாம பிசிக்கல் பீயிங்ஸா இருக்கிறோம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீர பிரகாரமான தேவை அல்லது இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு பெரிதாக தெரிகிறது. அந்த நம்முடைய உள்ள நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இம்பார்ட்டன்ட்டு, நம்மளை சீர்படுத்திக்கிறதுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ ஒரு மனுஷன் வந்து பக்திமான மாற மாற அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர்ல ஃபோக்கஸ் பண்ணும். என்னுடைய உள்ளான மனுஷன் எப்படி காணப்படுறான், இந்த என்னுடைய உள்ளான மனுஷனுக்காக கர்த்தர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், என்னுடைய சரீரத்துக்காக அல்ல. சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பெறுகிறது எப்படின்னு சொன்னா அவருடைய தழும்புகளினால நம்முடைய சரீரம் குணமாகிறது. ஆனால் ஆத்ம குணமானது தான் முக்கியம். அப்போ சரீர இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீலிங்ன்றது கடைசி தான். அப்போ ஆத்மா ஹீலிங் இல்லாமல் சரீர ஹீலிங் மட்டும் ஒருத்தன் பெற்று போனான்னு என்ன பிரயோஜனம்? இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து அநேகர் வந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. என்ன அப்படின்னா சரீர பிரகாரமாக குணமடைந்து சுஸ்தமாக்கப்பட்டு போனாங்க. ஆனால் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்களா நமக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் வந்து முதலாவது குணப்படுத்த விரும்புகிறது நம்முடைய ஆத்மாவை தான் குணப்படுத்த விரும்புகிறார், சுஸ்தப்படுத்த விரும்புகிறார். அப்போ சரீர ஆசீர்வாதம் நமக்கு பெருசாக தெரியுது. ஆனால் நம்முடைய ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா குணமடையணும், சுஸ்தமாகணும், அந்த சிக்னஸ்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்றது மனுஷனுக்கு பெருசாக தெரியலையே. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தாவீதை குறித்து நீங்கள் சொல்கிறீங்க, அவனுக்கு ஒரு இதுதான் பெருசாக தெரியுது அப்படின்னா என்னுடைய இன்னர் பீயிங் வந்து எப்படி காணப்படுது. அதனால தான் வந்து அவன் பாவம் செய்து விழுந்து உணர்த்தப்பட்ட போது அவன் வந்து துடிச்சு போயிட்டான். காரணம் என்னென்னா என்னுடைய இன்னர் பீயிங்காக தானே கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்றது அவனுக்கு புரிகிறபடினாலே அவன் வந்து அந்த பாவம் சுட்டி காண்பிக்கப்பட்ட போது அவன் என்ன பண்ணுறான், எளிதாக மனம் திரும்புகிறான். இப்போ நம்முடைய அந்த இன்னர் பீயிங்கை குறித்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா கர்த்தர் இதை வந்து நியாயத்தீர்ப்பில் நிறுத்துவார் என்றதான அந்த உணர்வு காணப்பட்டுச்சுன்னா நம்ம வெளிப்பிரகாரமான காரியங்களை அடுத்து தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம சிரீசர்களை பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்களா, நார்மலாக
தேவ பிள்ளைகளுக்கு கூட மற்றவர்கள் செய்கிறதான குற்றங்கள் எல்லாம் பெரிதா தெரியும். ஆனா நமக்குள்ள காணப்படுகிறதான அந்த காரியம் பெருசா தெரியாது. அது செகண்டரியா தான் நம்ம அதுக்குள்ள பார்ப்போம். யாராவது உணர்த்தி காண்பிச்சாதான், நீ அவனை குற்றப்படுத்துறிய, நீ சரியா இதுல அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவோம், அப்ப யோசிக்க ஆரம்பிக்கும். ஓ, இதே காரியத்தை நம்மளும் செஞ்சிருக்கிறோமே அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா, நான் பார்த்தேன்னா நான் அவனை குற்றப்படுத்துறதுக்கு என்ன ஒரு அதிகாரமும் எனக்கு இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அப்ப தாவீது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்திமான், ஆண்டவரை அறிந்தவன், ஆண்டவர் என்ன விரும்புகிறார், ஆண்டவர் எதை பார்க்கிறார், முதலாவது ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், அப்புறம் தான் முகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அறிந்த ஒரு மனுஷனாக என்ன பண்ணுறான். இவன் மாத்திரம் கிடையாது, எல்லா தேவ மனுஷர்களும் என்ன பண்ணாங்க, தங்களுடைய உள்ள காணப்படுகிறதான அந்த இன்னர் மேன் குறித்து ஒரு உணர்வுள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. அவன் வழி விலகும் போது பார்த்தீங்கன்னா அவர்கள் உணர்த்தப்பட்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா உடனே ஆண்டவரத்தில் திரும்புறதுக்கு அதுதான் முக்கியமான காரணமாய் காணப்பட்டது. அப்போ நீங்கள் சொன்ன வேர்டு எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டது, அதாவது உணர்வுள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஆத்துமாவின் நாயகர் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம், நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம். அப்போ உள்ளான மனுஷன், இப்போ நீங்கள் முதல்லையும் நீங்கள் சொன்னீங்க, அதாவது நம்ம வெளிப்பிரகாரமாக தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. ஆனால் அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா, நான் ஃபிசிக்கலாக உட்காந்து பேசுகிறேன், ஃபிசிக்கலாக இருக்கிற உங்கள்கிட்ட பேசுகிறது தான் மாதிரி தான் இருக்கும். பட் தாட் ப்ராசஸ் எல்லாம் உள்ளால இருந்து எல்லாமே உள்ளதானே, கடைசியில தானே அது வாயில அந்த வார்த்தை வெளியில வருது. வெளியில இருந்து வருகிற வார்த்தையை தான் நானும் கேட்கிறேன். அதுக்கப்புறம் அதை நான் எப்படி உள்வாங்கிக்கிறேன், எப்படி நான் புரிந்து கொள்ளுகிறேன் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த காரியம். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்றதை சரியா நான் புரிந்து கொண்டாதான் நான் சரியா அதுக்கு பதில் சொல்ல முடியும் இல்லையா. அப்ப எல்லாமே அது உள்ளதான் நடக்குது. அந்த சிந்தையை, யோசனைகள், அதை எப்படி நம்ம டெலிவர் பண்ண போறோம், என்ன கேட்க போறோம், எல்லாமே உள்ள நடக்கிறதான காரியம். ஆனா நம்ம அதை பெருசா நம்ம பார்க்கறது இல்லை. அதை நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளை அப்பப்போ சரி செய்து கொள்ள முடியும், சீர் செய்து கொள்ள முடியும். நம்ம உலக மனுஷனா ஓடிட்டு இருக்கோமா அல்லது தேவன் விரும்புகிற பிள்ளைகள், எல்லாருக்குமே தெரியும், எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே தெரியும் என்ன ஆண்டவர் என்னிடத்துல விரும்புகிறார், நான் எப்படி நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் என்பது எல்லாருக்குமே தெரியும். எப்போ அவர்கள் அதை மறந்து போகிறாங்கன்னா, உள்ளுக்குள்ள காணப்படுறதான புதுப்பிக்கப்பட்ட அந்த மனுஷனாகிய தன்னையே அவர்கள் மறந்து போயிட்டு பழைய மனுஷனை போல செயல்படுகிறதான காரணமே என்ன அப்படின்னு சொன்னா இதுதான், இந்த உணர்வு இல்லை. இவன் சொல்ற மாதிரி அந்த ஆத்மாவை குறித்து, என்னுடைய ஆத்மாவை விசாரியும் அப்படின்னு சொல்றான் இல்லையா. அதே மாதிரி 139 சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு சொல்றான். நம்ம என்னைக்காவது அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்போமா, என்னை ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எந்த அளவுக்கு அவன் உள்ளுக்குள்ள தன்னை குறித்து அவன் சிந்தித்து பார்க்கிறவனா இருந்தால், ஆண்டவரே நான் பார்க்க முடியாத, ஆராய்ந்து பார்க்க முடியாம, அதான் என்னுடைய இன்னர் பீயிங்க நீர் கம்ப்ளீட்டா அறிஞ்சிருக்கிறீங்க. நீங்க ஆராய்ந்து பார்த்து ஏதாவது பாத்தீங்கன்னா என்னுடைய வழி பொல்லாத வழியா இருந்தா செம்மையான வழியில கொண்டு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை செம்மையான வழியில நிறுத்தும் அப்படி சொல்றோம். அப்ப அது எவ்வளவு ஒரு இந்த காரியம் பாருங்களேன். அது எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படி உட்கார்ந்து கொஞ்சம் யோசித்தா, நம்ம இந்த வேத உரையாடல்ல இதெல்லாம் அதிகமா பேசி கொண்டு இருக்கவே வேண்டாம். கர்த்தரை குறித்து அதிகமா பேச வேண்டாம். ஏன்னா அவர்கள் உட்கார்ந்து யோசிச்சாங்கன்னா கர்த்தர் வாசித்தீங்களும் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் கூட பேச ஆரம்பிப்பாங்க, அவர்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அவர்கள் அப்படியே வெளியில தான் கம்ப்ளீட்டா பார்க்குறாங்க, வெளியே உள்ள பார்க்கறது இல்லையா. கிறிஸ்தவர்கள் உள்ள பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்குறாரு, நம்முடைய இருதயத்தை பார்க்குறாரு, அதனுடைய தாட்டை பார்க்குறாரு. அதனாலதான் இப்படி திரும்ப 139 சங்கீதம், என்னுடைய நாவிலே சொல் பிரவாததற்கு முன்பே அவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அப்படின்னா எவ்வளவு ஜாக்கிரதையா என்னுடைய ஜபமாக இருக்கட்டும், மற்றவர்கள்ட்ட நான் பேசுகிற கான்வர்சேஷனாக இருக்கட்டும், என்னுடைய பிரசங்கமாக இருக்கட்டும், அது எவ்வளவு ஜாக்கிரதையாக வரணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே காணப்படுகிறதான அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்போ வெளியில் அதை டெலிவர் பண்ணும்போது எப்படி வரணும், ஜப வார்த்தைகளாய் காணப்பட்டாலும் கூட அப்போ ஆண்டவர் பார்க்குறார், இவன் உள்ளத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கான், இவன் என்ன ஜபம் பண்ணிட்டு இருக்கான், ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்ட்டு ஆண்டவர் பார்ப்பாங்க இல்லையா. அப்போ அந்த உள்ளத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எண்ணங்கள், அந்த உணர்வு, இதெல்லாம் காட் பார்க்குறாரு. அது தான் ஃபஸ்ட்டு வருது. அது தான் நம்ம வாயில் அந்த வார்த்தைகளை நம்ம சொல்கிறோம். அப்போது வாயில் சொல் பிறவாதுறதுக்கு முன்னாலேயே அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம மனம் திரும்பும் போது, இல்லை கர்த்தர் நம்மகிட்ட உணர்த்தும் போது, நம்ம காரியங்களை சீர் பண்ணி கொள்ளும்போது எவ்வளோ லைட்டாக ரியல் ஹாப்பினஸ் நமக்கு அப்போ இருக்குது. அந்த லைட்டாக ஃபீல் பண்ணுறோம்.
பண்ணுறோம், அந்த குற்ற உணர்ச்சி நம்மகிட்ட இருந்து போகுது. அப்போ அந்த உள்ளான அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நல்லா, அது நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பட் நம்ம காலப்போக்கில் அப்படியே நம்ம வந்து அந்த அதற்கு கொடுக்க வேண்டிய வெயிட்டேஜை கொடுக்காம உலக பிரகாரமான காரியத்திற்கு வெயிட்டேஜ் கொடுத்து அப்படியே நம்ம ஓடிக்கொண்டிருக்கோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு சில வேளை தோணும் பாஸ்டர். அப்படிதான் நிறையா ஆக்சுவலாக அதாவது முக்கியமான காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ரொம்ப முக்கியமில்லாத காரியத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறதான ஜனங்களை தான் நிறைய பேர் வந்து காணப்படுகிறோம். இப்போ இது நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ ஆண்டவர் மத்தேயுல வந்து பார்த்திங்கன்னா பேசுவார், இந்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளை தினத்திற்காக கவலைப்படுகிறது என்ன, அந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது என்ன இப்படி சொல்கிறார், நாளைக்காக யார் கவலைப்படாமல் இருக்க முடியும்? அதுக்காக வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா, உழைக்காமல் இருக்க முடியுமா, நாளைக்கு என்ன பிளான் பண்ணாமல் இருக்க முடியுமா, இப்படிலாம் நம்மளுடைய மைண்ட் வந்து போகும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும் முக்கியம். ஏனென்று சொன்னால் உன்னுடைய ஆத்மாவுக்கு அதுதான் முக்கியம். ஆனால் உனக்கு வந்து உன்னுடைய ஆத்மாவே பெருசாக தெரியல. நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ நாட்கள் வாழப்போகிறோம், அந்த நாட்களுக்குள்ள என்னென்ன காரியங்களை செய்து சாதித்திருக்கிறோம் அப்படின்றது தான் உனக்கு பெரிய ஃபோக்கஸாக தெரியுதே ஒழிய அந்த ஆத்மாவினுடைய அந்த மீட்பு, ரட்சிப்பு, அந்த ஆத்மா கடைசி நாளில் அழிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்றதான ஒரு காரியம் உனக்கு பெருசாகவே தெரியல ஒரு மனுஷனுக்கு. அப்படின்றத சுட்டி காண்பிக்க தான் அவர் சொல்கிறார், உடைக்காய் கவலைப்படுறீங்க, ஒன்றை காரியங்களுக்காய் கவலைப்படுறீங்க, இதெல்லாம் அற்பமானவைகள், இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள், அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்றதான காரியத்தை பார்த்தீங்கன்னாலே அவர் என்ன மீன் பண்றாரு, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு. ஆனா மனிதர்களாகிய நாம, அதாவது அவருடைய பிள்ளைகளாகிய நாம என்ன பண்றோம் அப்படின்றது அதுலேயே அவர் சுட்டி காண்பிக்கிறார். இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. அதாவது வந்து உலக பிரகாரமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இல்லை அதே ஃபோக்கஸ் பண்ணி ஓடும்போது இப்போ இந்த நாட்களில் வந்து எனக்கு அது வந்து அடிக்கடி அது மனசுக்குள்ளால் வந்துட்டே இருக்குது. இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு டைம் டேபிள் போடுறாங்க, அந்த ஸ்கெடியூல்னால் ஓகே டைம் டேபிள் வந்தாச்சுன்னா ஃபினிஷ்ட், பிள்ளைங்க வந்து தே ஹாவ் டு அப்பியர், தே வில் ஃபினிஷ் த எக்ஸாம்ஸ் அப்படின்னு தான் நம்ம எடுப்போம். இல்லை நம்ம ஒரு பிளான் போடுறோம், நாளைக்கு வந்து நம்ம இந்த காரியத்தை செய்கிறோம், இல்லை நம்ம சர்ச்சில் தான் ஆராதனைகள், விசேஷித்த கூடுகைகள், இதெல்லாம் உட்காந்து நம்ம பிளான் பண்ணுறோம். பிளான் பண்ணி நம்ம இப்படியெல்லாம் பண்ணோன்னு சொன்ன உடனே நம்ம வந்து அதை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணது மாதிரி we can do it, நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியாச்சு, நம்ம என்ன எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ நீங்கள் வந்து பிரசங்கத்தில் சொல்லுவீங்க, கர்த்தருக்கு சித்தம்னா வந்து நான் இதை செய்வேன், நாளைக்கு நான் இதை பண்ணுவேன், நாளைக்கு நான் வருவேன், கர்த்தருக்கு சித்தமானால் அப்படின்னு. இப்போ இந்த காலத்தில் இப்போது நமக்கு வேர்ல்டில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நான் அதை கம்பேர் பண்ணி பார்த்தேன். எல்லா ஸ்கெடியூலும் போடுறாங்க, பட் அதை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியல. நேச்சுரலி நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம பண்ணிட்டு போகிறது. இது பிரயாணங்கள் திட்டம் பண்ணுறாங்க, நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறோம், எல்லாம் நம்ம கையில் இருக்குது, ஆனால் நம்மளால் போக முடியல. அப்போது அது இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் வரும்போது கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா, கர்த்தர் இந்த காரியத்தை சித்தம் கொள்ளலைன்னா நம்மளால் இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிற ஓட்டம், நம்ம படுகிற பிரயாசம் எல்லாம் ஓகே தான். பட் இதுக்கு நம்ம ஓவராக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த உள்ளான மனுஷனை சப்ரஸ் பண்ணும்போது கடைசியில் நமக்கு ஒன்றுமே அதில் வந்து என்ன நம்ம கெயின் பண்ணுறதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணுது பாஸ்டர். அதுதானே உண்மை. அவர் தான் ஒரு வசனத்தில் சொல்லிட்டார்ல, ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுசையும் ஆதாயம் பண்ணினாலும் தன்னுடைய ஆத்மாவை அவன் இழந்து போவான்னா என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னதான காரியத்தை குறித்து யாக்கோபு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறார், நீ பிளான் பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு அவர் சொல்லலை. அடுத்த வருஷம் நாளைக்காக ஒரு காரியத்தை சிந்திக்கிறதோ அதை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துறதுக்காக பிளான் பண்ணுறதோ திட்டமிடுதலோ அது வந்து தவறே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் இருந்தால்தான் நடக்கும் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆழ் மனதில் காணப்படும். அப்போ அந்த ஆழ் மனதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளான மனதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவன் மேலே வைக்கிறதான விசுவாசம். இப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம் நாளைக்கு அப்படின்னாலும் நாளைக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நாளைய தினத்தை மட்டும் அது குறிக்கல, அது வந்து ஃப்யூச்சரை குறிக்கிறதான காரியம். நாளை அப்படின்னு சொன்னாலே அது ஃப்யூச்சர், அடுத்த வருஷமாக இருக்கலாம், 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு காணப்படலாம், எல்லாமே நாளை தானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் காரியத்தை குறித்து நம்ம திட்டமிடும் பொழுது அது தவறல்ல. ஆனால் உள்ளத்தில் ஒரு ஆழத்தில் ஒரு காரியம் காணப்படணும். என்னென்னா
தேவனுக்கு சித்தமானால் தான் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நம்ம எண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நம்பிக்கை காணப்பட்டாலே அந்த திட்டமிடும் போதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு ஜபத்தோடு தான் அந்த காரியத்தையே நம்ம செய்வோம். அதாவது ஒரு ஃபார்மல் ஜபம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஒரு ஜபத்தோடு கூட, அந்த ஜப உணர்வோடு கூட அந்த காரியத்தை நம்ம செய்வோம். அப்போ நம்மளே அறியாமையே உள்ளே வந்து கர்த்தருக்கு சித்தமான இதை நீங்கள் வாய்க்க பண்ணுங்க, இது என்னுடைய விருப்பமாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதை தான் யாக்கோபு அந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறார். நீ இதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து அடுத்த வருஷம் உயிரோடு இருக்கிற போற மாதிரி நினைச்சு நீ பேசிட்டு இருக்கிறியே, உனக்கு நாளை தினத்துல என்ன நடக்கும்னே தெரியாதே அப்படின்ட்டு என்ன பண்றா சொல்றாரு. அப்ப அந்த ஒரு செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் என்ன பண்றான், தான் ஒரு விசுவாசி அப்படின்றது மறந்துடுறான். இப்ப அவனுக்கு தெரியும் அவன் ஒரு விசுவாசி தான். அதாவது நம்முடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லுக்கு பூவுக்கு அப்படி சமானமாக தான் காணப்படுதுன்றதும் அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் நல்லா இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதை யோசிக்கவே மாட்டான். ஆனால் இதே நேரத்தில் கொஞ்சம் சிக்கானான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொன்ன மாதிரி உடனே இப்போ ஒரு டிசாஸ்டர் பார்க்குறான் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அப்படி ஒரு இந்த சூழ்நிலை அன்சர்டனிட்டி அவன் பார்க்குறான் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து பார்த்திங்கன்னா அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கணும், கர்த்தர் இந்த பாதுகாப்பு தரணும், நான் வந்து செய்ய வேண்டிய காரியங்களை அக்கம்ப்ளிஷ் பண்ண வேண்டியது இவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் எல்லாம் when everything goes well அப்படி சொல்லுவாங்கள்ல, அப்படி தன்னுடைய லைஃப்பில் எல்லாம் அப்படியே சமாதானமாக போய்கிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது அவன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரை அந்த இடத்துல வந்து சென்டரா வைக்கிறதே இல்லை. அவனுடைய திட்டங்களுக்கு நடுவில் ஒரு நாயகராக அவரை வந்து வைக்கிறதே கிடையாது. அப்படி வைக்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னா, அவரை யோசிக்கிறான், எல்லாவற்றுக்கும் பார்த்தீங்கன்னா அவரை முன்பாக வைத்திருக்கிறான் அப்படின்றதான காரியம். இதுதான் நமக்கு ஆக்சுவலாக ஒரு டெஸ்ட் எல்லாருக்குமே. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு இதுதான் சோதனை. என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வரும்போது அநேக எதிர்பார்ப்புகளோடு கூட வந்திருப்பாங்க. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவைகள் எல்லாம் அப்படியே சந்திப்பார் வேற. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸியாக அவர்களுடைய லைஃப்பில் வந்து காணப்படும். அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு கொஞ்சம் நிறைவான வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அவர்கள் வந்து கர்த்தரை மறந்ததை போல அவங்களுடைய என்ன மீன் பண்ணுறோன்னா, கர்த்தரை மறந்துட்டாங்க அப்படின்ற அர்த்தம் இல்லை. அவருக்கு முன்பு கொடுத்ததான அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காது இருக்கும் பொழுது அவர்கள் வந்தீங்கன்னா கர்த்தரை மறந்ததை போல அவர்களுடைய பேச்சும் நடக்கையும், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸாக அதீத ஒரு நம்பிக்கை அந்த பேச்செல்லாம் வந்து மாறும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா தங்கள் மேலே நம்பிக்கையை வைத்து இப்போ பணம் வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு, ஒரு வார்த்தை சொன்னால் காரியங்கள் நடக்குது அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் கிடையாது அவங்களுக்கு. அப்போ அதுதான் நமக்கு டெஸ்ட்டே. ஆண்டவர் நம்மளை வந்து பிளஸ் பண்ணி வச்சிருக்கும் பொழுது நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நேற்று நடந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா? அப்போ அன்றைக்கு எவ்வளவாய் ஆண்டவரை தேடினோம், அவருக்கு முன்னுரிமை கொடுத்து எவ்வளவாக அவரை உயர்த்தி நம்ம வைத்தோம். அப்போ நீங்கள் வாஸ்தவ வசனத்தில் கூட அவன் சொல்கிறான், நான் என்னுடைய ஆத்மா உண்மை உயர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறானே. ஏன்? அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் தான் முக்கியம். இந்த உலகம் இப்போ இருக்கும், நாளைக்கு இருக்காது. உலகத்தை நீங்கள் அழிக்க போகிறீங்க, இந்த பூமியை. ஆனால் என்னுடைய ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனால, தயவு கிடைச்சதுனால அது வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் அழிக்க மாட்டீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஆத்மாவை உயர்த்தணும் அப்படி வந்து சொல்கிறான். அப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த வேர்ட்ஸில். அப்போ நம்ம வந்து கர்த்தரை சார்ந்து கொண்டு ஜீவிக்கணும், அதுதான் ஒரு கிறிஸ்டியன் லைஃபு. நீங்கள் சொன்னீங்க நம்ம சென்டராக வந்து காடை வைக்கணும், கர்த்தரை சார்ந்து நம்ம டிசிஷன் வந்து எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் அதை ஒப்பு கொடுத்து, அவர் இல்லை டிசிஷன் எடுக்கும்போதே நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரை சார்ந்து அதை அவருடைய கிருபையினால தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நினைவு நமக்கு காணப்படணும். அந்த வசனம் நீங்கள் சொல்லும்போது நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக when all is well, அப்புறம் வந்து நான் வந்து நினச்சா எல்லாம் சாதிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு அதிகாரமும் பணமும் இருக்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த வெயிட்டேஜ் கொடுக்காதது போது, அதுதான் நான் வந்து என்ன சொன்னேன் உங்களுக்கு, அதுதான் நமக்கு டெஸ்ட் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு ஊமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசோ அறிவானையும் லாஸ் அறிவை ஆண்டவர் காமிப்பார். இப்போ இது வந்து லாசருன்ட்டு அந்த இடத்துல சொல்லப்படுகிறவன் தரித்திரனாய் காணப்படுவான். தரித்திரன் என்ன பண்ணுவான், அவருடைய ஆகாரத்துக்காக ஆண்டவரை தேடுவான், இல்லைன்னா உள்ளுக்குள்ளே அழுவான், எனக்கு அடுத்த வேளை போஜனம் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்பான். இதே இந்த ஐஸ்வர்யவானாய் காணப்படுகிறவனுக்கு எல்லாமே காணப்படுது. அவன் வந்து ஐஸ்வர்யவானாக இருக்கிறபடினால அடுத்த வேளை என்ன சாப்பிடணுன்றதை அவன் டிசைட் பண்ணுறதான நிலையில் இருக்கான். இதுதான் எனக்கு மெனு அப்படின்னு சொல்கிற நிலையில் அவன் இருக்கிறான். அப்போ அவன் நிறைய சேர்த்து வச்சுட்டு தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அவன் பேசுகிறதாக அந்த ஊமையில் வரும். நீ வந்து
செழிப்பாயிரு, உனக்கு வந்து இளைப்பாறு களிக்கூறு. ஆமா இளைப்பாரு களிக்கூறு அப்படின்ட்டு ஆத்மாவை பார்த்து பேசுகிறதாக. ஒரு மனுஷன் அப்படி ஆத்மாவை பார்த்து பேசுறது இல்லை. அர்த்தம் என்னன்னா, இவனே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டானா இவனும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பான். ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கோஸ் வெல் ஃபார் ஹிம். நல்ல ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய நிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளையுது, நல்லா அறுவடை வந்து நல்லா இருக்கு, நல்லா அதெல்லாம் களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிற அளவுக்கு காணப்படுது. அவனுக்கு மிஞ்சி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வேணும், எத்தனையோ மடங்கு காணப்படுது. அவன் வந்து விற்கிறதுக்கு போக வந்து களஞ்சியங்கள்லாம் சேர்த்து வைக்கிற அளவுக்கு அவனுக்கு காணப்படுது. சார் ஃபார் ஜென்ரேஷன்ஸ் உட்காந்து சாப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடுறது வந்து கஷ்டம், தேடுறதுன்ற நினைக்கிறது கஷ்டம். அப்போ அதுதான் அவனுக்கு டெஸ்ட். அப்போ அங்கே வந்து லாசருக்கு பெரிய சோதனையா அல்லது அந்த ஐஸ்வர்யவானுக்கு பெரிய சோதனையான்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டதான, குறைவற்றவனாய் காணப்பட்டதான அவனுக்கு தான் வந்து பெரிய டெஸ்ட். இவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவன் குறைவுள்ளவனாய் காணப்படுறான், தாழ்ச்சி உள்ளவன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஈஸியாக ஆண்டவரை நோக்கி தேட முடியும். ஸோ என்ன புரிந்து கொள்கிறோம், நம்மள ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்து வச்சிருக்கும் போது நாளைய தினத்தை இப்படி எடுத்துக்கோங்களேன், நாளைய தினத்தை குறித்து கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு காணப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவரை நினைக்கிறவர்களாய் காணப்படும். ஸோ அதனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணி என்ன இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு சொல்கிறதை பார்க்கலாம். என்ன ஆண்டவர் வந்து என்னை போஷிக்கிறார், எனக்கு உடுக்க உடை கொடுத்துருக்கிறார், ஆகாரத்தை கொடுக்குறாரு, வீட்டை கொடுத்துருக்கிறாரு, ஷெல்டர் காணப்படுது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறது தான் ஒரு பெரிய காரியமாய் காணப்படுது. இப்போ ஜபத்தில் நம்மளுடைய நிறைய வேண்டுதல் காணப்படுது, ஆண்டவரை இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்த்து நன்றி செலுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உள்ளான நீங்கள் சொன்னதான அந்த ஆத்மா இன்னர் பீயிங்கை குறித்த உணர்வு கிடையாது. எவ்வளவு ஆசீர்வாதங்களை இந்த இன்னர் பீயிங்கை பெற்றிருக்கிறது, எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளதாய் ஆத்மாவை மாற்றி இருக்கிறார் அப்படின்ற உணர்வு காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மா வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாய் காணப்படும் எப்பயுமே. ஸோ அதில் வந்து நம்ம லேக்கிங் அப்படின்னா ஆமாம் நீங்கள் சொன்னீங்க, அதாவது வந்து டெஸ்ட்டு. நீங்கள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற அந்த வார்த்தை நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணுவீங்க எங்களை. என்னென்னா நம்ம நினைப்போம், ஓ கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, இந்த காரியத்தை ஜெயமாக வந்து கர்த்தர் மாற்றிட்டாரு, இந்த காரியம் எனக்கு கைக்கூடி வர பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் சாட்சி சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது நீங்கள் சொல்கிற வார்த்தை ஞாபகம் வரும், டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துலையும் நீங்கள் எப்படி சொன்னீங்க, அப்போ அந்த ஐஸ்வர்யவானுக்கு தான் அந்த ஐஸ்வர்யமே அவனுக்கு டெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளஸ்ஸிங்கு எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கான் இந்த உலகத்தில், ஸோ அது அவனுக்கு டெஸ்ட். அப்போது எல்லா காரியத்துலேயும் நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அப்படி நம்ம கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கும் போதே நம்ம அந்த உள்ளான மனுஷன் வந்து காடை வந்து சார்ந்து கொள்கிறான். இல்லை நம்ம உலகத்துக்கு லீன் பண்ணும்போதே நம்ம அந்த ஆத்மாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க உள்ளான மனுஷன் தான் ஆக்சுவலாக ரியலான பார்ட்டு. அப்போ என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது, எப்படி நான் திங்க் பண்ணுறேன், எப்படி நான் ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்ணுறேன், என்னுடைய தாட் ப்ராசஸ் படி நான் நடக்க முயற்சி செய்கிறேன். இப்போ எல்லாமே அந்த உள்ளான மனுஷன் அது எடுக்கிற அந்த டிசிஷன் படி தான் ஸ்பிரிச்சுவல் மனுஷன் போகிறான். ஆனால் எல்லாம் வந்து வாய்த்து எல்லாம் எனக்கு அனுகூலமாகும் போது இந்த உள்ளான மனுஷனை சப்ரஸ் பண்ணிட்டு ஃபிசிக்கலி நம்ம வந்து லீவ் பண்ணி அதுதான் பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஆத்மா வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிடும், அதுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருச்சு, நிறைவாயிடுச்சு. இப்போ நம்முடைய ப்ரேயர்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ப்ரேயர்ஸ் எங்கேருந்து வருது, அது உள்ளே இருந்து தான் வருது இல்லையா. அப்போ ப்ரேயர்ஸ் ஏன் அப்படின்னு சொன்னால், அதாவது வேண்டுதலை கேட்குறேன், வேண்டுதல் விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது நம்முடைய இதெல்லாம் தேவைகள் நமக்கு காணப்படுது அப்படின்னா. இல்லைன்னா அது ஸ்தோத்திர ஜபம் ஆகிடும். ஸ்தோத்திர ஜபம்ன்றது டிஃப்ரெண்ட். அது என்னென்னா யோசித்து பார்த்து தேங்க் பண்ணணும் இல்லையா, அந்த இது. ஆனால் வேண்டுதல் விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இதெல்லாம் தேவை, இன்னும் கிடைக்கல, எனக்கு வேணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அது நம்ம வேண்டுதல்களாக விண்ணப்பங்களாக தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிறோம் இல்லையா. அப்போ அது எங்கேருந்து வருது, ஆத்மாவிலிருந்து தானே வருகிறது அது. அப்போ நம்ம கொஞ்சம் உள்ள கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே, நான் எப்படி இருக்கேன், என்னுடைய ஆத்மா எப்படி இருக்குது, என்னுடைய ஜென்மஸ்பாவம் எப்படி இருக்குது, என்னுடைய வந்து அந்த உள்ளான அந்த புதிய மனுஷன் வந்து எப்படி இருக்கான், அவனுக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பாட்டை யோசித்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த பழைய ஸ்பாவத்தை மேற்கொள்கிறதுக்கு, சப்ரஸ் பண்ணுகிறதுக்கு, தேவன் விரும்புகிறபடி ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் நடந்து கொள்ளுகிறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நீங்கள் காமிச்சதான பைபிளில் சொல்கிறதான அந்த கேரக்டர் வந்து அப்படி தான்.
அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுறதுனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா தன்னை குறித்து அவன் வந்து பேசுகிறான். தன்னை குறித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய ஆத்மாவை குறித்து. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்போ இந்த ஆத்மாட்ட அவன் பேசுகிறான். உள்ளான மனுஷன் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்போ அவன் என்ன ராஜாவாக்கினதற்காக ஸ்தோத்திரம். ஆக்சுவலாக தாவீது வந்து ஸ்தோத்திர ஜெபம் பண்ணணும்னா அவன் என்னென்னலாம் பண்ணலாம்? என்ன வந்து இப்படி வந்து இருந்த ஆண்டவர் தான் சுட்டி காண்பிக்கிறார். என்னன்னா நீ வந்து மந்தையை மேய்ச்சிட்டு இருந்தவன நான் கொண்டு வந்தேன் உணர்த்திற்காக சொல்றார். அவன் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் யோசித்து என்னை வந்து நீங்க வந்து மந்தை மேய்க்கிறவனா இருந்த என்னை இப்படி மாத்திட்டீங்களே, ராஜா வாக்கிட்டீங்களே, இப்படி எல்லாம் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அவன் கான்சென்ட்ரேட் பண்ணல. இதெல்லாம் வெளிப்பிரகாரமாக மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவனுடைய பெயர் ஆண்டவர் அவ்வளவு மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆனா அவன் அதை பார்க்கல. எதை பார்க்கறான்? உள்ளுக்குள்ள என்னுடைய ஆத்மாவை எவ்வளவாய் ஆண்டவர் வந்து நேசித்தார் அப்படின்றத தான் அவன் பார்க்குறான். இந்த ஆத்மா பாவம் செய்யும் போது அது எப்படி தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செஞ்சது அப்படின்றத யோசிக்கிறான். அப்போ அதை யோசித்தா தானே இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மளும் எங்கெங்கெல்லாம் திருந்தணும் அப்படின்ட்டு மனம் திரும்புகிறவர்களாய் காணப்படுவோம். அதை நம்ம யோசிக்காம வெளியில காணப்படுகிற காரியங்களை நம்ம பார்த்து என்னை வந்து அவனோட இப்படி வச்சிருக்கீங்க, இவனோட என்னை இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், தேங்க்ஃபுல்லாகவும் இருக்க முடியாது. எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கூட அறியாதபடிக்கு நம்ம வந்து காணப்படும், மிஸ் பண்ணுவோம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எதுக்காக இதற்கெல்லாம் கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு சொல்லுகிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, நீ கவலைப்பட வேண்டாதுக்கு கவலைப்படுற, எதுக்கு கவலைப்படணுமோ அது கவலைப்பட மாட்டேன்ற. அதுக்கான சரியான கவலை உனக்கு வந்துச்சுன்னா அந்த கவலையை என் சமூகத்தில் வைக்கிறதுக்கு நீ வருவ. ஆனால் ஒன்றுமில்லாத காரியத்துக்கு கவலைப்பட்டு நீ என்ன பண்ணுற, உன்னை கெடுத்துக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஜெபம் பண்ண உனக்கு தெரியல, எதை என்கிட்ட கேட்கணும்னு உனக்கு தெரியல, அதிக நேரத்தை நீ வந்து அர்த்தமில்லாத காரியங்களுக்கு நீ வேஸ்ட் பண்ணுற அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சுட்டி காண்பிக்கிறாரு. அது நீங்கள் ஒரு சைடு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்த்தாள் மரியாளுடைய காரியத்தில் அவர் பேசுறது கூட நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது என்ன டீச்சிங் இது, வீட்டுக்கு வந்திருக்கவங்களை கவனிக்காமல் அவருடைய பாதத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறதா வந்து சரியான காரியம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அதுலேருந்து கர்த்தர் ஒரு காரியத்தை வந்து கற்றுக் கொடுக்குறார். என்னென்னா உன்னுடைய ஆத்மாவுக்கு எது அதிக முக்கியம் என்பதை நீ மறந்துட்ட. உன்னை குக் பண்ண வேணான்னு சொல்லலை, வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்க வேணான்னு சொல்லலை, விருந்து பண்ண வேணான்னு சொல்லலை, கனப்படுத்த வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் முக்கியமானதை விட்டுட்டு நீ இதை மட்டும் பண்ணனா பிரயோஜனம் இல்லை உனக்கு அப்படின்றதை கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார், இன்றைக்கு அதை படிக்கிற நமக்கும் கற்றுக் கொடுக்குறார். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நான் போயிடுவேன் அப்படின்றதும் தப்பு, இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு நான் போயிடுவேன் அப்படின்றதும் தப்பு. பேலன்ஸ்டாக இருக்கணும். அதில் எது முக்கியம்ன்றதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கும் அது கீழ்ப்படுகிறதற்கும் அதிக முக்கியம். அதுக்கப்புறம் உலக காரியங்கள், உலகத்தினுடைய காரியங்கள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் இல்லையா? வீட்டில் குக் பண்ணுறது, ஒருத்தர் கவனிக்கிறது, இது இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் விட்டுட்டு இதை தான் நான் செய்வேன் அப்படின்னா, ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஒன்று கம்ப்ளீட் வலதுசாரி ஆகிடுறாங்க, இல்லைன்னா கம்ப்ளீட் இடதுசாரி ஆகிடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். அதான் தாவீது சொன்ன அந்த 51வது சங்கீதத்திலேருந்தே அதை கன்க்ளூஷனாக ஃபுல்லாக ஹோல்சமாக புரிஞ்சுக்கலாம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கிட்ட இருந்து எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னை சுத்திகரிங்க, அப்படி எனக்கு சுத்திகரிக்கிறதுனா வெளியில் சுத்திகரிக்கிறது இல்லை, என்னை ஈசோப்புனால கழுவிடுங்க, என்னை வந்து சுத்திகரிச்சிருங்க அப்படின்னா அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த இன்னர் மேனுக்கு கொடுக்குறாரு. இன்னர் மேன் வந்து அவருக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால தான் உணர்வடைய முடியுது, மனம் திரும்ப முடியுது. வேதமும் சொல்லுது, நாளுக்கு நாள் வந்து அந்த உள்ளான மனுஷன் வந்து பலன் கொண்டு எழும்பணும், அவன் வந்து அந்த உள்ளான மனுஷன் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து நமக்கு பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உள்ளால வந்து நல்லா இருந்தால் தான் வெளிப்புறம் வந்து நல்லா இருக்கும். அதான் வந்து இயல்பான காரியம். அதனால நம்ம வந்து கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த எல்லா வசனங்கள்ல இருந்து புரிந்து கொள்ள முடிஞ்சது பாஸ்டர். மீண்டும் சில கேள்விகளோடு சந்திக்கலாம் பாஸ்டர். பிரைஸ் லார்ட்.